ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹை பட்டனையும் தட்டிட்டு வந்துடுங்க. பொதுவாக பூசணிக்காயை மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த பூசணிக்காயோட இலையிலிருந்து காய் வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? பூசணிக்காயில் விட்டமின் ஏ ஏராளமாக நிரம்பியிருக்கு. அதனால கண் பார்வைக்கும் கண் கோளாறுகளை சரி செய்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த காயில் விட்டமின் பி, விட்டமின் சி இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை தணிச்சு குளிர்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்குது. அதே சமயத்தில் பூசணிக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இருமல் இருந்துச்சுன்னா அது சரியாயிரும். சீரான சிறுநீர் வெளியேற்றத்துக்கு கூட இந்த பூசணிக்காய் உதவியாக இருக்கும். பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் 2 வகைகள் இருக்குது. ஒன்று என்னென்னா சர்க்கரை பூசணி, இன்னொன்று வெண்பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரை பூசணியை தான் சர்க்கரை பரங்கி அப்படி இல்லைன்னா பரங்கிக்காய் அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க. சரி வாங்க, பூசணிக்காய் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை குறைக்கிறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு உதவுற காய் அப்படின்னா பூசணிக்காயை சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னா இந்த பூசணிக்காயை நீங்கள் ஜூஸ் வடிவத்தில் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பூசணிக்காய் கூட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்றப்ப பெக்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இந்த பூசணிக்காயில் இருக்குது. இதை சாப்பிட்றதுனால கொழுப்பு சத்து குறையுது. நீங்கள் உடல் எடைக்கான டயட்டை பிளான் பண்ணிங்கன்னா அதில் பூசணிக்காய் எடுத்துக்கிறப்ப உங்கள் உடல் எடை கணிசமாக குறையிறத நீங்களே உணர முடியும். கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிற வைரஸ் கிருமியை நீக்கிறதன் மூலமாக கல்லீரலோட செயல்பாட்டை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காய் அப்படின்னாலும் இந்த பூசணிக்காயை சொல்லலாம். பூசணிக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். தீப்புண்ணை ஆட்டுறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தீப்புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இந்த குளிர்ந்த காய்க்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கொப்புளங்களையும் சீக்கிரம் குணப்படுத்தும். பித்தப்பையை போக்கக்கூடிய குணம் கூட இந்த பூசணிக்காய்க்கு இருக்குது. இரும்புச்சத்து குறைபாட்டை சரி செய்கிறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இரும்புச்சத்து குறைபாட்டை போக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னாலும் பூசணிக்காயை சொல்லலாம். தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பூசணிக்காயை அடிக்கடி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். கல்லீரலுக்கு கூட இந்த பூசணிக்காய் உகந்ததாக இருக்குது. விஷம் நிறைஞ்ச வண்டுக்கடிக்கு பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். விஷம் நிறைஞ்ச வண்டுக்கடியாக இருந்தாலும் அதை உடனே குணப்படுத்துகிற ஆற்றல் இந்த பூசணிக்காய்க்கு இருக்கு. இந்த பூசணிக்காய் சாரை நீங்கள் இந்த விஷம் இருக்குல்ல, இந்த வண்டு அது கடிச்ச இடத்துல தடவுனீங்கன்னா அது உடனே குணமாகும். அதே டைமில் நீங்கள் பூசணிக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்ப அந்த புண்கள் விரைவில் குணமாகும். பசியை தூண்டுறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பசியை தூண்டுறதோட குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் பூசணிக்காய் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு அருமருந்து தான் இந்த பூசணிக்காய். சிறுநீரக கற்களால் பாதிப்பு இருக்கிறவங்க தினமும் 3 வேளை கூட 10 நாளைக்கு இந்த பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பூசணிக்காயை நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வர்றப்ப சிறுநீரக கோளாறுகள் நீங்கும். இதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்கிறதுல பூசணிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாரடைப்பு வர்றது இந்த பூசணிக்காய் சாப்பிட்றதுனால தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாத குணம் கூட இதில் இருக்குது. வாதத்தை சரி பண்ணக்கூடிய தன்மை கூட இந்த பூசணிக்காய்க்கு இருக்குது. சுக்கும் வெந்நீரும் சேர்த்து இந்த பூசணிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூசணிக்காயை சமைச்சு சாப்பிட்றப்ப அது இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை சரி செய்யும். நீங்கள் தொடர்ந்து பூசணிக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்ப நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மணல் பாங்கான இடத்துல விளையக்கூடிய இந்த பூசணிக்காயோட சுவையும் அருமையாக இருக்கும். அதுவும் கெட்டியமாக இருக்கும் இந்த காய். பொதுவாக பூசணிக்காயை பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கறி செய்யலாம். அப்படி இல்லைன்னா சாம்பாரில் கூட சேர்த்து இந்த பூசணிக்காயை சாப்பிடலாம். பூசணிக்காயை ஜூஸ் மாதிரி கூட போட்டு பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி பூசணிக்காயை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது
இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.